ஒருத்தர் கோயிலுக்கு போய் தன்னை அறியாம வாய் முனகுதுன்னா சிவன் அவர்களை பார்க்கிறார்கள் அர்த்தம். ஒருத்தருக்கு கோயில போய் போன் பேசணும்னு என்ன வந்ததுன்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசணும்னு என்ன வந்ததுன்னா, இன்னும் அவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிவனுடைய பார்வை கிடைக்கலன்னு அர்த்தம். கோயில வந்தா தன்னை அறியாமல் கண்களில் நீர் வரணும். கோயிலுக்கு வந்தால் உங்களுடைய மனம் சிவன்பால் செல்ல வேண்டும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சா உங்களுடைய ஐம்பொறிகளும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் சிவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இதை தயவு செய்து எல்லாரும் மறந்து விடாதீர்கள். இதை நான் சொல்லல, மணிவாசகர் சொல்லுகிறார். நம்முடைய பெருவான் கயல் மாண்ட கன்னி பங்களினை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவனியில் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லுகிறார். பூசுவதும் வெண்ணீரு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. எல்லா உயிருக்கும் இயல்பா இருக்கிறவன் யார்? சிவன்.